திண்டுக்கல் மாவட்டம் சென்னமநாயக்கன்பட்டி அருகே அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைதாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சரவணன், வணக்கம். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் என? கைதாகி இருக்கக்கூடிய இந்த 6 பேர் யார் யார், என்ன நிலவரம்? திண்டுக்கல் மாவட்டம் சென்னமநாயக்கன்பட்டி அருகே உள்ள கணேசன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கடந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கைகள் கால்கள் கயிறால் கட்டப்பட்ட நிலையில் பாடிக்குளம் போலீசார் மீட்டு இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவற்றை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜோதிமணி, வயது 37 என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டார்கள். அப்போது ஜோதிமணியை அதே பகுதியைச் சேர்ந்த 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் சேர்ந்து கொலை செய்து கிணற்றில் வீசியது தெரியவந்தது. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. கொலை செய்யப்பட்ட ஜோதிமணிக்கும் அதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஜோதிமணியின் உறவினர், அதாவது அண்ணன் மனைவியாக இருக்கக்கூடிய கோமதி என்பவருக்கும் நட்புரீதியாக பழக்கம் இருந்திருக்கிறது. கோமதியின் கணவர் வெளியூரில் வேலை செய்வதால் கோமதிக்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஜோதிமணி கொடுத்து வந்திருக்கிறார். இந்த நிலையில நாளடைவில் ஜோதிமணி கோமதியை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கோமதி இது தொடர்பாக அவரது உறவினர் ஸ்டாலின் மற்றும் அவரது தாயார் நிலா மற்றும் அவரது தந்தை நடராஜன் ஆகியோரிடம் இது குறித்து முறையிட்டிருக்கிறார். இந்த முறையீடுக்கு பிறகு ஸ்டாலின், கோமதியின் தாயார் தந்தை மற்றும் கோமதி ஆகியோர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய குட்டி மற்றும் ஆரோக்கியசாமி ஆகியோரை இணைத்துக் கொண்டு ஜோதிமணியை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி சம்பவம் நடந்த, அதாவது கடந்த 15ஆம் தேதி உடல் மீட்கப்பட்டதில் இருந்து 3 நாட்களுக்கு முன்னதாக ஜோதிமணியை கோமதி தனது வீட்டுக்கு வரும்போது அழைத்திருக்கிறார். அப்போது அவருக்கு அவருக்கு சாப்பிடும்போது அவருக்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரையை கொடுத்திருக்கிறார். அதிலும் அவர் தூங்காததால் அவருக்கு காஃபி கொடுத்து அதிலும் தூக்க மாத்திரை கலந்திருக்கிறார். ஏறத்தாழ 15 மாத்திரைகள் கலந்து கொடுத்ததற்கு பிறகு ஜோதிமணி உறங்கி இருக்கிறார். அந்த உறங்கி இருக்க நேரத்தை பயன்படுத்தி ஸ்டாலின் உள்ளிட்டவர்களை வரவழைத்து கோமதி மற்றும் அனைவரும் சேர்ந்து கழுத்து வைத்து கொலை செய்து அதற்கு பிறகு இருசக்கர வாகனத்தில் அவரது உடலை ஏற்றிக்கொண்டு கணேசன் தோட்டத்திற்கு அங்கிருந்த கிணற்றுக்குள் ஓடுவதற்கு முன்பாக கை மற்றும் கால்களை கயிற்றால் கட்டி வாயை துணியால் கட்டி வீசி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கோமதி, அவரது தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் என மொத்தம் 6 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.